இங்குள்ள சாஸ்தா இடது காலை மட்டும் குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி சற்றே இடப்புறமாக திரும்பியிருக்கிறார். கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தபோது பூமியை சமப்படுத்த அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவன். அகத்தியர் பொதிகையில் தங்கியிருந்த போது லிங்க பூஜை செய்தார். காலப்போக்கில் அந்த லிங்கம் மண்ணால் மூடப்பட்டுவிட்டது. பிற்காலத்தில் இவ்வழியாக சென்ற மாடுகள் ஓரிடத்தில் மட்டும் தொடர்ந்து பால் சொரிந்தன. இதுபற்றி அப்பகுதி மன்னரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கே தோண்டியபோது ஒரு லிங்கம் உள்ளே இருந்ததை கண்டெடுத்து கோயில் எழுப்பினார். இத்தலத்திலேயே தர்மசாஸ்தாவுக்கும் சன்னதி கட்டப்பட்டது. சாஸ்தாவை கிராமப்புறங்களில் ஐயனார் என்பர். ஐயன் என்றால் தலைவன். இதில் மரியாதைக்காக ஆர் விகுதி சேர்ப்பர். பக்தர்களுக்கு அருளைச் சொரிபவர் என்பதால் இவர் சொரிமுத்து ஐயனார் எனப்பட்டார். பொதிகை மலை மீதுள்ள இந்த கோயிலில் ஆடி தை அமாவாசை, கடைசி வெள்ளி, பங்குனி உத்திர விழா ஆகியன சிறப்பு.